என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. பண்றது 5 வழியில் வந்து சாமி. துரோகம் பண்றது 5 வழியில் தான் செய்ய முடியும். 1 பெற்றவங்களால, 2 கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களால, 3 கட்டின மனைவி புருஷனால, 4 வந்து நாம் பெற்றுக்கிட்ட பிள்ளையால, 5 வந்து நம்ம கூட போகிற நண்பர் உயிர் தோழன்றவங்கள வரும். இவங்க வந்து நம்மளை வந்து முழுசா அவங்கள நம்மளை பற்றி தெரிஞ்சதால அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ண முடியும். அதனால வந்து கூடுமான வரைக்கும் எல்லார்ட்டையும் பழகும் போதும் அந்த இலைமறைக்காய் அப்படின்னு தாமரையில தண்ணி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவர் ஒட்டு வராம வந்து பழகுனீங்கன்னா துரோகத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். துரோகத்தை வந்து கூடுமான வரைக்கும் இவங்களால தான் துரோகம், நம்மளை முழுசா யாரும் தெரியுது அவங்க தான் துரோகம் பண்ண முடியும். அதனால வந்து அவங்க துரோகன்றது இவங்க 5 பேரால தான் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க சார். சரி அதுக்கு அடுத்த சாமி, அதாவது வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு தரையா இருக்கிறது 3 விஷயம்தான். 1 ஆசை, 2 வந்து பாசம், 3 வந்து காமம். இது வந்து எல்லா விஷயத்துலையும் பொருந்தும். காமம் எல்லாரும் வந்து காமம் வந்து ஒரு பெண்ணுன்னா ஆணுன்னா பெண்ணுன்றாங்க. அது காமம் கிடையாது. அதாவது வந்து ஒரு பொருள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பைக் பிடிக்குதுன்னு வச்சுங்க, இந்த பைக் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க, அது வந்து ஆசை அங்கே ஆரம்பிச்சிருது. 2வது வந்து இது என் பைக்குன்னு சொல்றீங்க, அங்கே பாசம் வந்து ஒட்டிக்கிச்சு. 3வது வந்து என் பைக் யாரும் தொடமாட்டேன்னு சொல்றீங்களா, அது வந்து காமம் வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி காமம், ஆசை, பாசம், காமன்றது இந்த மாதிரி பொருளை யாரெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த பொருள் மேலேயும் யூஸ் பண்ணி பாருங்க. இதை நீங்க தவிர்த்து வந்தீங்கன்னா நீங்க ஆண்டவன் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அது என்ன வழி சாமி? அதுதான் நீங்க வந்து திறக்கணும். அதாவது வந்து ஆசையை துன்பத்துக்கு வழின்னு சொன்னாங்கல்ல, அதனால ஆசையை துறங்க, பாசத்தை துறங்க, காமத்தை துறங்க. முதல்ல ஆசை திறந்தா இது மற்றதுலாம் வராது. ஆனா ஒரு விதம் வந்து ஒண்ணுன்னா நீங்க முதல்ல காமத்தை திறந்து, அப்புறம் பாசத்தை திறந்து, அப்புறம் தான் ஆசை திறக்க முடியும். எத்தனை ஆசை தொட்டா எந்த வந்து வராது. அது 3 லிங்க் ஒன்னு தான் லிங்க் ஆகி தான் வரும். இல்ல நீ வந்து ஒன்னொன்னா பார்த்து நாம தான் சாமி புரிஞ்சு செய்யணும், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து நமக்குள்ள இருந்து தான் இயங்குது. நம்ம குரு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனசை சீர் பண்ணுங்கன்னு ஐயா கத்திட்டு போனாரு. அதனால அந்த மனசை சீர் பண்ணா ஆசை, பாசம், காமத்தை வென்றலாம். சரி சாமி, பாடம் பண்ணும்போது எவ்வளவு பண்ணாலும் கரெக்டா அந்த இதுதான் வந்துனே இருக்குது சாமி. அதாவது பாடம் பண்றதுன்றது வந்து நம்ம கையில கிடையாது சார். ஐயா சொன்ன மாதிரி முயற்சி நம்மளுது, முடிவு இறைவனுது. அப்போ வந்து என்ன பண்ணா நம்ம பாடம் நல்லா போடுறதும் நல்லா போகிறதும் நம்ம கையில கிடையாது. அந்த முயற்சி செய்யறது மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேலே நம்மளோட கர்ம வேணா ஊர் தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து தடுக்கும் இல்லை. சரி அது வந்து அந்த கர்ம வினைகள்லாம் தடுக்கும் போது நம்ம பாடத்துல முன்னேறிடலாம். அது எவ்வளவு நாளைக்கு வரும் சாமி? அது நம்மளா சொல்ல முடியாது சாமி. எத்தனை ஜென்மம் எவ்வளவு பாவத்தை பண்ணி யாருக்கு தெரியும்? எத்தனை ஜென்மம், பல ஜென்மம். இப்ப மனுஷ பிறகு இப்ப கிடையாது, பல ஜென்மமா எடுத்துல இந்த பிறகு வந்திருக்கும். அப்போ இந்த இவ்வளவு நாள் கடந்து வந்து இதை நம்ம செய்யறோம்னாக்க இதெல்லாம் பண்ணுவோம், தள்ளி வந்துதான் ஆகும். எல்லாத்தையும் கழிக்கணும். ஒவ்வொன்னா இப்போ ஒரு சிலை இருக்குது, ஒரு சிறுமிகிட்ட உளி வச்சுக்கோ, ஒரு கல்லை பார்த்தா அவனுக்கு ஒரு அதுல ஒரு உருவம் ஒளிஞ்சிருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுல தேவையில்லாத பொருளை ஒன்னொன்னா கழிச்சு விட்டு ஒரு சிலை தெரியும், அதை கும்பிடுவாங்க 10 பேர். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா விட்டு வந்து நாம சுத்தம் போடலாமான்னு நம்மளை இறைவன் தூக்குவோம். அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டு. சரி சாமி, சரி, நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆமா, எல்லாருமே ஆன்மீகத்தில் வர முடியல. ஆனால் வந்து இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் வர்றாங்க, அது அடையாமையே கூட போயிடுறாங்க. அது என்ன சாமி பலன் அவங்களுக்கு? அதாவது வந்து ஆன்மீகத்தில் வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை சாமி. ஐயா சொன்ன மாதிரி இந்த ஆன்மீகத்தில் வர்றது கோடியில் ஒரு ஆள் தான். அந்த கோடியில் ஒரு ஆள் வந்து அதுலேருந்து வந்து அதில் ஒரு கோடியில் ஒரு ஆள் தான் ஞானியாக போக முடியும். வந்தவங்க 10 பேர் ஞானி ஆகிட முடியாது. ஒவ்வொருத்தராக தான் வர முடியும். இது கஷ்டமானது பாதம் சாமி. பக்தின்றது வந்து அழகு. நல்லா பட்டு புடவை போட்டுக்கலாம், பட்டு கட்டி கட்டிக்கலாம், போட்டுக்கலாம், எல்லாம் போட்டு கோயில் பண்ண எல்லாம் ஊரில் சுற்றிட்டு வந்துடலாம். ஆனால் இது ஆன்மீகன்றது நம்ம ஒன்றா திறந்து ஒன்றுமில்லாத தனியாக உட்காந்துக்கிறது. இது எத்தனை பேர் பிடிக்கும்? இதில் வர்றதே கஷ்டம், வந்தாலும் நிலைக்கிறது கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் நிற்க மாட்டேங்கிறாங்க. வராங்க நிற்கிறாங்க, ஒரு நாள் ஓடி போயிடுறாங்க. இதில் நிலைச்சி நிற்கணும், நின்னா நம்ம கடவுள் அடையலாம். அந்த பக்கம் அந்த வைராகியம் ஒன்று வேணும்ல, அது வரவங்க யாருக்கும் இல்லாதது. இந்த பக்தியை விட ஞானத்துக்கு வரவங்க எல்லாருமே மூலியமாக அடையலான்னு சொல்லினுக்கிறாரு ஐயா. அப்போ வந்து எல்லாருமே கடுமையாக உழைச்சா செய்யலாம், அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையா? அது வந்து ஐயா சொல்லியிருப்பாரு, ஞானி ஆகணும்னு தலை எழுதியிருந்தா சும்மா இருந்தால் கூட ஞானி ஆகிடுவீங்க. அது அந்த நேரம் கரெக்டாக அந்த நேரம் வந்து உங்களை பக்குவப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் ஞானி ஆகக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் என்ன தான் முயற்சி எடுத்தாலும் எதுவும் செய்ய முடியாது. இல்லை ஐயா, வீடியோ கேட்கும்போது
நீ எவ்வளோ எல்லாருமே கடுமையாக உழைக்கணும், பாடுபடணும், உழைக்கிறதுக்கு நாம அந்த பக்குவம் வரணும்ல. அந்த சின்ன வயசுல வந்தால் முழுமை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல வராரு. சின்ன வயசுல வந்து அடைஞ்சிடலாம். அதுக்கு நான் அந்த மன வைராகி வேணும் இல்லை. அப்போ அதுக்கு தானும் தருமாறு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல. அதெல்லாம் அந்த பண்ணும்போது அது அடையும். அது செயற்கை யாருக்குறாங்க. சரி சரி. இந்த கர்மா எதில் வருது சாமி? கர்மான்றது எல்லா விஷயங்களும் வருது. அதாவது நீ சொந்தமாக நல்லா சொந்தமாக வாழ்ந்துட்டீங்கன்னா அது வந்து புண்ணிய கர்மா. நீ சோத்துலாம் பேசி கண்ணை திட்டு வாங்கி பேசினா பாவம். அந்த பாவ கர்மானா 2 வழியில் வேலை செய்யும். ஒன்று மனசு வலிக்கும், இல்லைன்னா உடம்பு வலிக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு வலிச்சா உடம்பு அங்கே அடிபடும், எழுவும் அடிபட்டாவே அப்போ கர்மா தான். சரி யாரோ திட்டுவாங்க, மனசு வலிக்கல, அப்பயும் மனசு வலிக்குது இல்லை, அப்போ பாவ கர்மா வேலை செய்யும். சரி சரி. எல்லாம் நம்ம புகழ்ந்து எந்த அதாவது மனுஷனுக்கு முக்கியமான 3 தான். உடை, உணவு, உடை, இருப்பிடம். 3 சுகமாக கஷ்டம் அவனுக்கு எதுக்கு இது? அது சுகமாக கஷ்டம் அவனுக்கு எந்த இதுவும் இல்லை.